பராபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் 25/7/2026 சனிக்கிழமை காலை 11:34 மணி வரை வளர்பிறை ஏகாதசி திதியும், பின்னர் நாள் முழுவதும் வளர்பிறை துவாதசி திதியும், நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்தவரை நீர்நிலைகள் அமைப்பதற்கு உகந்த தினம். குறிப்பாக வழக்குகளை பேசி தீர்த்து கொள்ள உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஏகாதசி திதி என்ற முறையில் பெருமாளை விரதமிருந்து வழிபட சகலவிதமான நலன்களும் சேமங்களும் உருவாகும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், தனிநபர் ஜாதக அமைப்புகளில் இயல்பாகவே அதிக ஆன்மீக தொடர்பு யாருக்கு இருக்கும், ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் என்ன, லக்னம் ராசியோடு குரு சனி கேது தொடர்பு கொள்ளுகிற தன்மைகள் ஆன்மீக சூழல்களை உருவாக்கும். எந்த லக்ன ராசியாக இருந்தாலும் அந்த லக்ன ராசியோடு குரு சனி கேது ஏதாவது ஒரு வகையில் பார்வை இருப்பு, கூடுதலாக இந்த சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கூடுதலாக ஊக்குவிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி கேது ஆன்மீக எண்ணங்களை ஊக்குவிப்பதோடு நின்று விடுமா, ஆன்மீகத்திலேயே முழுமையாக அவருடைய வாழ்க்கை சென்று விடுமான்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அந்த குரு திசை சனி திசை அடுத்தடுத்து வரப்பெற்ற தசாபுத்தி சூழல்கள் அவர்களுக்கு வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்கள் மிக வலிமையான முறையில் ஆன்மீகத்தில் உச்சநிலைக்கு செல்வார்கள். அதற்கு லக்னம், லக்னாதிபதி, ராசிநாதனுடைய சுப தொடர்புகளும் அவசியம் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி என்பர்கள், மேசராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? மிக சாதகமானதொரு சூழலில் இன்றைய நாள் மேசத்துக்கு துவங்குகிறது. சங்கடங்கள் எதுவும் இல்லாது சகலத்தையும் சாதிக்கிற விதமாக இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதனுக்கு சந்திரனுடைய பார்வை வலிமையாகவே இருக்கிறது. கூடுதலாக சந்திர மங்கள யோகம் ராசிநாதனுக்கு கிடைத்திருக்கிறது. கூடுதலாக ராசியினுடைய யோகர்களான சூரியன், குரு, சந்திரன் போன்றவர்கள் மிக வலிமையாக தொடர்பு கொள்ளுகிறார்கள். எதிர்பார்த்த மாற்றம் நல்ல விதமாக கிடைக்கின்ற சூழல் உண்டு. ஏமாற்றங்கள் எதிர்க்காது. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி விடுவார்கள். அனைத்திலும் அனுகூலமும் ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வுகளும் நிறைந்த தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட வேலைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து செய்வீர்கள். குறிப்பாக அனைவராலும் பாராட்டப் பெறுவீர்கள். பொருளாதார நலன் மேம்படும். மன சஞ்சலங்கள் விலகும். மாற்றங்கள் உருவாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். அனுசரித்து செல்வீர்கள். எந்த சூழலிலும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் உங்களுடைய செயல்பாடுகள் போற்றத்தக்க வகையில் இருக்கும். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படுகின்ற சூழல்கள் இருக்காது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. மாற்றங்கள் உண்டு. ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். சங்கடங்கள் முழுமையாக மறைகிற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்களுக்கு மிக சாதகமானதொரு அனுகூலமான சூழல்களும் தன்மைகளும் ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு.
எல்லாவற்றிலும் மேம்பட்டதான நிகழ்வுகளோடு இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு யதார்த்தமான சூழலை புரிய வைக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. சகல விதத்திலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் திக்பலம் பெற்று சூட்சும விழுவோடு இருக்கிறார். கூடுதலாக ராசியினுடைய அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். தனஸ்தானத்தில் தனாதிபதி வலுத்திருக்கிறார். தன பஞ்சமாதிபதியான சந்திரன் மிக வலிமையாக ராசியை தொடர்பு கொள்கிறார். மாற்றமும் அனுகூலமும் நிறையவே உண்டு. ராஜயோகாதிபதி உச்சகுருவின் பார்வையில் ஏற்கனவே இருக்கிறார். அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக ரிஷபத்துக்கு இன்றைய நாள் இருக்கும். யாருக்கும் எதற்காகவும் அஞ்ச மாட்டீர்கள். நேர்மையாக செயலாற்றும் குணத்தோடு இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கி அனுகூலமான தன்மைகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் சாதகமான சூழல்கள் உண்டு. எதிரிகள் விலகுவார்கள். ஏற்றமான தன்மைகள் உருவாகும். நோய் நீங்கி ஆரோக்கிய நலன் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த நீண்ட நெடுநாளைய சிக்கல்கள் விலகும். தொழில் போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். குறிப்பாக கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புண்டு. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். வீட்டில் சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். குறிப்பாக குழந்தைகளால் பெருமை உண்டாகும். மதிப்பு மேம்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு கவலைகள் விலகப் போகிறது. மொத்தத்தில் நல்லதொரு சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய உள்ள தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், மிருகஸ்ரேச நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? உற்சாகத்தை அதிகரிக்குமா? உணர்வு பூர்வமானதாக இருக்குமா? அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக மிக வலிமையான சூழலில் ராசிநாதன் இருக்கிறார். எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. தடைகள் விலகும். மாற்றங்கள் உருவாகும். மதிப்பு மிகுந்த சூழல்கள் மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். எல்லாராலும் புகழப்படுகிற வாய்ப்புகளும் உண்டு. நிதி மேலாண்மை அதிகமாக இருக்கும். நிம்மதியான அணுகுமுறைகளும் சிறப்பான முறையிலேயே இருக்கும். எல்லாவற்றிலும் சிந்தித்து செயலாற்றுவீர்கள். அனைத்து நிலைகளிலும் புகழ் பெற இருக்கிறீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் செல்லுவீர்கள். நீண்ட நாட்களாக ஒத்துவராத நபர்களிடமிருந்து வந்த மனவேதனைகள் விலகும். பொருளாதார நலன் மேம்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மாறும். பணவரவு சீராக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். வேலைப்பளு காரணமாக நேரம் தவறி உண்ண வேண்டிய சூழல்கள் இருந்து வந்ததெல்லாம் மாறி அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக அடிக்கடி சிறிய சிறிய உடல் உபாதைகள் ஏற்படலாம். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நிதானமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்வது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை உருவாக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் நிச்சயமாக கிடைக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து செல்வது சிறப்பினை கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளோடு அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள், அதனால் தேவையற்ற சில சங்கடங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விலகும்.
விட்டு கொடுத்து போவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் அனுசரித்து போவது சிறப்பு. கலைத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கவலை நீங்கி புத்துணர்ச்சியோடு செயலாற்றுகிற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான முறையில் வருகின்ற எதிர்ப்புகளை சமாளித்து மிக உறுதித்தன்மையோடு செயலாற்றி உயரியதான ஒரு தன்மைகளை பெறக்கூடிய தினமாக கடகத்துக்கு இன்றைய நாள் அமையும். ராசியில் உச்சகுரு, ராசிநாதன் மிக வலுவாக உச்சகுருவின் தொடர்போடு இருக்கிறார். தனஸ்தானத்தில் சுக்கிரன், கூடுதலாக லாபத்தில் ராஜயோகாதிபதி என மதிப்பு மிகுந்த கிரக சூழலோடு கடகத்திற்கு இன்றைய நாள் மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. சிறிய விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து குழம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு கடந்த 2-3 தினங்களாக சாதகமான சூழல்கள் உண்டு. வருகிற சிக்கல்களை சமாளிக்கிறீர்கள். எதிரிகள் விலகு இருக்கிறார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக இருக்கிறது. தொடக்கத்தில் தடையாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் தற்போது சரியான முறையில் நடப்பது போன்ற தன்மைகள் உண்டு. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உண்டு. பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பல வகையிலும் அனுகூலமான தன்மைகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். எல்லா வகையிலும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமைகளும் சாதகமான சூழல்களும் நிறையவே ஏற்படும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் மேம்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை புதிய நண்பர்கள் கூட அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு பின்னர் விலகும். தொழில் வியாபாரம் சீரான முறையில் நடக்கும். பங்குதாரர்களோடு சாதகமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லவிதமாக முடியும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். சகல விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் காரிய அனுகூலம் நிறைந்த தினமாகவும் கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற நாளாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நல்லதொரு ஏற்றமும் சாதகமான தன்மைகளும் மதிப்பு மிகுந்த சூழல்களும் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு சிக்கல்கள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் அமையும். என்ன இருந்தாலும் ராசியில் சுக்கிரன் கேதுவோடு சூட்சும வலுப்பெற்றிருக்கிறார். 12இல் குரு அமர்ந்து 8ஐ தொடர்பு கொள்கிறார். எந்த சூழலிலும் பரபரப்போடு காணப்படுவீர்கள். எல்லோரிடமும் மிகவும் பக்தியோடு நடந்து கொள்வீர்கள். லாபத்தில் புதன் இருப்பதும், கூடுதலாக திக்பலமாக ராஜ்யோகாதிபதி இருப்பதும், சந்திரன் திக்பலம் பெற்றிருப்பதும், முக்கிய யோகர்கள் எல்லாம் மிக வலிமையாக சஞ்சரிப்பதுமான எல்லாவற்றிலும் நீங்கள் நினைத்ததை சாதித்து நல்லதொரு பெயரும் புகழும் எடுக்கிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். கூடுதலாக மக நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கலை இலக்கியத்தின் மீது ஆர்வம் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாக தேடி வரும். நல்ல பலன்கள் நிறைவாக நடக்கும். தந்தையின் உடல் நிலையில் முன்னேற்றமான சூழல் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடியும். தான தர்மம் செய்யவும் ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. நீண்ட தூர பயணங்கள் நிறைவான வெற்றியை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகளில் அஷ்டமசனி காரணமாக சற்று நிதான போக்கோடு இருப்பது நல்லது. வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது சிறப்பு. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனவருத்தம் உருவாகலாம். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு.
உறவுகளிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு மிகுந்ததாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்களை கொடுக்கும். இன்றைய நாள் உற்சாகத்தையும் வெற்றிகரமான சூழல்களையும் ஒருங்கே கொடுக்கிற நாளாக சிம்மத்திற்கு அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு ஆலோசனை நிறைந்த நாளாகவும், உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய சிறப்புகளும் தன்மைகளும் எப்படி இருக்கிறது? உற்சாகமாக இருப்பீர்கள், உறுதியாக செயல்படுவீர்கள், தடைகள் விலகும், காரிய அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் சரியாகும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. தொழில் பங்குதாரரால் மாற்றம் உண்டு. எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் ஏற்படும். குலதெய்வ அனுகிரகமும் தேடி வரும். பொருளாதார நலன் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை, தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற தலைமை உயர் பொறுப்புகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் முன்பும் அதனால் ஏற்படும் நல்லது கெட்டதுகளை பற்றி ஆராய்ந்து அதன் பின்னரே அதை செய்யக்கூடிய சுபாவத்தோடு இருப்பீர்கள். வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். தேவையற்ற மனக்கவலை நீங்கும். வழக்கு விவகாரங்கள் அனுகூலமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றிகரமாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சரியாக வேலைகளை முடிக்க வேண்டுமே என்ற கவலை உருவாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண்பழி ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவு உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளால் அனுகூலம் உருவாகும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டிய தன்மைகள் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகளால் ஆதாயமான தன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக முடியாமல் இழுபறியாக இருந்து வருகிற சில காரியங்கள் நல்லவிதமாக முடிவு வரும். பெண்களால் சந்தோஷமான நடைமுறைகள் ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்கள், இளைஞர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக கன்னிக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்புயர்கிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்பு மேம்படுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான அணுகுமுறைகளோடு துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கிறது. தனஸ்தானத்தில் 10 சந்திரன் உச்சகுருவின் தொடர்போடு மிக பவர்ஃபுல்லாக சஞ்சரிக்கிறார். பார்த்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். நல்லதொரு மாற்றமும் உற்சாகமான சூழலும் உறுதித்தன்மையும் மேம்படும். ராசிநாதனும் லாபத்தில் இருக்கிறார். ராஜயோகாதிபதி குருவின் தொடர்பில் இருக்கிறார். நல்ல விதமான பொருளாதார மேன்மைகளும் எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குறையதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவீர்கள். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை கடுகடுப்பான சூழல்களை தவிர்த்து அனைவரோடும் இதமாகவும் நிதானமாகவும் பேசுவது நிறைய நன்மைகளை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பணவரவுள்ள திருப்திகரமான சூழல் உண்டு. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வுகள் நீங்கி வியாபாரம் வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆற்றல்கள் சரியாக கிடைக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களின் செயல்திறன் மேம்படும். மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் மிக சாதகமான முறையில் கிடைக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. உறவுகள் வருகையும் அவர்களால் நன்மையும் உருவாகும்.
திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டமும் விருப்பமும் அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பழம் புழக்கம் திருப்தி கொடுக்கும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சாதகமானதொரு சூழல்களையும் நிறைவான தன்மைகளையும் கொடுக்கிற தினமாக துலாம் ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் நல்லதொரு சந்தோஷமான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக இயல்புகள், கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசியில் ராஜயோகாதிபதி ராசிநாதனோடு சந்திரமங்கல யோகத்தில் தொடர்பு கொண்டு ராசியை உச்சகுரு பார்ப்பதும் உறுதித்தன்மை மேம்படுகின்ற நாளாக, உற்சாகமான மனநிலை மிக கூடுதலாக இருக்கின்ற நாளாக, அனைத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாகவும், நல்லதொரு ஆற்றல் வெளிப்படுகிற தினமாகவும் இன்றைய நாள். எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் எதிர்பார்த்தபடி பூர்த்தியாகும். மன வருத்தங்கள் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். மதிப்பு மிகுந்த சூழல்கள் கூடுதலாக உண்டு. ராசியின் யோகர்களான சூரியன், குரு போன்ற கிரகம் அனுகூலமாக இருப்பதும், சந்திரன், செவ்வாய் போன்றவர்கள் உங்களுக்கு பெரிய அளவில் உற்சாகத்தை கொடுக்கிற நாளாக இருக்கும். இயல்பிலேயே மற்றவர்களை அதிகாரம் செய்வதில் ஆர்வமாக இருந்தாலும் இன்றைய நாளில் மிக பொறுமையாக இருந்து உங்களுடைய காரியங்களை செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். வீண் செலவை தவிர்ப்பீர்கள். விவகாரங்களை தவிர்ப்பீர்கள். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உருவாகும். பொறுமையாக இருப்பீர்கள். இன்றைய நாளில் அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பணத்தேவை ஏற்படலாம். கடன் விவகாரங்கள் உஷாராக இருப்பது நலம் பயக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதங்கள் பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு மன அழுத்தங்கள் தோன்றலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் அனுசரித்து போய்விடுவீர்கள். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். பெண்மணிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்க போகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சோர்வுகள் நீங்குகிற நாளாகவும், அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லாவிதமான சங்கடங்களும் நீங்கி யதார்த்தமான அனுபவங்கள் மேம்படக்கூடிய நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்டபாவகத்தில் ராசிநாதன் இருப்பது, பாக்கியத்தில் சுக்கிரன் இருப்பது, அட்டமாதிபதி சந்திரன் ஒளி பொருந்திய சூழலில் 12ஆம் இடத்தில் இருப்பது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நல்லதொரு மேம்பட்ட ஆதாயம் உண்டு. இளைய சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழலும் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு வரும். வழக்கறிஞர், மார்க்கெட்டிங் போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. அடுத்தவர்கள் கொடுக்கிற வேலையை எப்பாடுபட்டாது செய்து முடிப்பீர்கள். ஆர்வம் மேம்படும். குறிப்பாக மன நிம்மதியான சூழல்களும் மாற்றங்களும் உருவாகும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளிப்பீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் அதை எளிதாக சமாளித்து விடுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது அனுகூலமான சூழலை கொடுக்கும். குடும்பத்தில் மிக சாதகமான சூழல்கள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும். மாற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நலம் பயக்கும். குழந்தைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது சிறப்பினை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் கவனமாக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். மாணவர்கள் இன்றைய நாளை மதிப்பு மிகுந்ததாக உணர இருக்கிறீர்கள். குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத, மொழி, இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயமான சூழல்கள் உருவாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு சாதகமான சூழல் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடைகள் விலகப் போகிறது.
நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆன்மீக நோக்கத்தோடு அதிர்ஷ்டமும் ஒருங்கே கூடி வருகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. போராட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். மகர ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்டதான தன்மைகளை கொடுக்கும்? ராஜயோகாதிபதி 8 மறைந்திருந்தாலும் சிறப்பாக இருக்கிறார். லாபத்தில் 7 இருக்கிறார். இன்றைய தினத்தை பொறுத்தவரை தொழில் பங்குதாரர் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. பொருளாதார நலன் உண்டு. மேன்மைகள் உண்டு. தடைகள் விலகும். சங்கடங்கள் நீங்கும். சகலராலும் பாராட்டப்படுவீர்கள். 5, 6 செவ்வாய் புதன் ஆற்றல் மிகுந்த சூழலோடு சஞ்சரிக்கிறார்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். எதை செய்தாலும் அதில் உறுதியாக இருப்பீர்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி ஜாமீன் கையெழுத்திடுகிற பொழுது மட்டும் கவனமாக இருங்கள். உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுக்கான தேவைகள் அனைத்தும் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுவீர்கள். எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் சில நேரங்களில் இருக்கும். எதிர்பாராத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்கால நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களோடு வாக்குவாதமும் போன்றவை ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கி வசூலாவதில் தடை தாமதம் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலைதூக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், குழந்தைகளின் செயல்களால் சங்கடம் போன்றவை ஏற்படலாம். வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாப்பது சிறப்பினை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். எந்த சூழலிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது மதிப்பு மிகுந்த சூழலை மேம்படுத்தும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். காரிய தடை தாமதங்கள் விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக பொருளாதார மேன்மைகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து நல்லதொரு மகிழ்ச்சிகரமான தகவல்கள் தேடி வரும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும் கலைத்துறை என்பவர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாகவும் மகரத்திற்கு மாற்றங்களோடு கூடிய தெளிவு பிறக்கிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி என்பர்களை, உங்களுடைய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சாதகமான முறையில் நடக்கிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். 6 குரு, 7 சுக்கிரன், 10 சந்திரன், 4 செவ்வாய் என மாறுபட்ட கிரக தொடர்புகளோடு கும்பராசி என்பவர்களுக்கு உறுதித்தன்மையும் ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் யதார்த்தமான முறையில் பூர்த்தியாகிற நாளாக கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் இருக்கும். அடுத்தவர்களின் உதவி எதிர்பார்க்காத சூழலோடு இருப்பீர்கள். குறிப்பாக யாருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். கோபமான பேச்சு, டென்ஷன் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதம் விலகும். சகோதர உறவுகளோடு அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்க பெற இருக்கிறீர்கள். லாபம் கூடும். எதிர்பார்த்த நிதியுதவி இயல்பாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பரபரப்பாக காணப்படுவீர்கள். பணியிடங்களில் அனுசரித்து போவது நல்லது. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குறையெதுவும் இல்லாத சூழல்கள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகள் கல்வி பற்றிய கவலைகள் விலகும். வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்க முற்படுவீர்கள். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதியாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். மனக்குழப்பம் விலகும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு புதுவிதமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லவிதமாக பூர்த்தியாகும். குடும்பத்தில் தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நல்லவிதமான முறையில் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்.
அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு மேம்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவுருவாகிற தினமாகவும், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக உயர்வுகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகத்தை கொடுக்கிற நாளாக உச்சகுரு ராசியை ராசிநாதனாகி பார்ப்பதும், ராசியில் இருக்கிற சனி குருவின் தொடர்பால் ஆன்மீக தொடர்புகளை கொடுப்பார். எல்லோரிடமும் இதமாகவும் பதமாகவும் பழகுவீர்கள். கோபதாப பிடிவாத குணங்கள் குறையும். சந்திரமங்கல யோகம் சிறப்பாக இருக்கிறதால பூமி யோகம் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. செவ்வாய் தனாதிபதி என்ற முறையில் வரவேண்டிய தனவரவுகள், தடைப்பட்ட தனவரவுகள் இயல்பாக நல்லதொரு சிறப்பான முறையில் கிடைக்கும். எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். அனைவராலும் புகழப்படக்கூடிய சூழல் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. விரைவாகவும் வேகமாகவும் செயலாற்றி அநேக விதமான காரியங்களில் நிறைவான அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடிக்காத சில செயல்பாடுகள் சில நேரங்களில் நடக்கும். அடுத்தவர்களை அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பொருளாதார நலன் மேம்படுவதற்கான சூழல்களும் உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். பொருளாதார நலன் மேம்படும். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. சகல விதத்திலும் ஆதாயம் மேம்படும். சங்கடமான அணுகுமுறைகள் அனைத்தும் மறையும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை தொழில்துறையினருக்கு மாற்றங்கள் ஏற்படும். பணியிடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை உத்தியோகத்துறை என்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. குறிப்பாக பிடிவாத குணங்களை மற்றும் சற்றே தளர்த்தி கொள்வது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பொருளாதார நலன் மேம்படும். ஆரோக்கிய விஷயத்திலும் சிறப்பான தன்மைகள் உண்டு. எல்லாவற்றிலும் சிந்தித்து செயலாற்றுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய நம்பிக்கை மேம்படும். நாணயம் வெளிப்படும். குறிப்பாக இளைஞர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு சங்கடங்கள் மறையும். அரசியல்வாதிகளுக்கு ஆற்றல் வெளிப்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.